2 சகோதரிகள். ஒரு சகோதரி நல்ல திருத்தமா அழகா இருப்பா. இன்னொரு சகோதரி சுமாரானவளா இருப்பா. அந்த 2 சகோதரிகளுக்கும் மாப்பிள்ளை பார்த்தபோது, அழகான சகோதரிக்கு அந்தஸ்துள்ள ஃபேமிலி மாப்பிள்ளை பார்த்துருக்கா. ஆனா, அந்த மாப்பிள்ளை கொஞ்சம் கருப்பா இருப்பார். அவளுக்கு அது பிடிக்கல. ஆனா, இந்த சுமாரா இருக்கிற பொண்ணுக்கு சுமாரான மாப்பிள்ளைய பார்த்தா, அவளுக்கும் அந்த மாப்பிள்ளை மேல அவ்வளோ அஃபெக்ஷன் இல்ல. ஆனா, சில நாட்களிலேயே இந்த சுமாரான பெண் வந்து தன்னுடைய கணவன் மீது அன்பு பாராட்ட ஆரம்பித்தாள். 2 பெண் குழந்தைகள் பிறந்தன. 2யும் சிறந்த முறையிலே வளர்த்து, நல்ல படிப்பு போட்டு, நல்ல இடத்திலே திருமணம் செய்து வைத்து விட்டாள். அந்த அழகான பெண் என்ன செய்தாள் என்றால், இதை குறையே மனதில் வைத்துக்கொண்டு வீட்டிலே சண்டை போடுவது, இவ்வாறு பொழுதை கழித்து, அவளுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தாலும், அந்த 2 ஆண் குழந்தைகளுக்கும் எங்களுக்கு திருமணமே வேண்டாம். அந்த பிரச்சனையே எங்களுக்கு வேண்டாம் என்று இருவரும் திருமணமே செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆக ஒரு சகோதரி தன்னுடைய மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து சாதித்து விட்டாள். மற்றொரு சகோதரி ஏனோ தெரியவில்லை, தன்னுடைய வாழ்க்கையிலே அவ்வளவாக சோபிக்கவில்லை. ஆகவே ஆட்டிடியூட் என்பார்கள் ஆங்கிலத்தில். நம்முடைய ஆட்டிடியூட் தான் முக்கியம். ஆட்டிடியூட் நல்ல விதத்தில் இருந்தால் வெற்றி நிச்சயம். இதை கூற நான் விரும்புகிறேன்.